ஒரு பூஜை பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா முதல்ல சங்கல்பம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றா இல்லையா? அது என்ன சங்கல்பம் அப்படின்னு சொன்னோம்னா, தெய்வத்தினுடைய சாட்சியாக ஒரு தீர்மானம் அல்லது ஒரு உறுதிமொழியை எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். இதை தெய்வத்தின் முன்னிலையால் பதிவு செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி கூட வச்சுக்கலாமே. நம்முடைய சாஸ்திரம் இதனை எப்படி வலியுறுத்தி சொல்கிறதுன்னு பார்த்தோம்னா, சங்கல்ப பூர்வகம் பலப்பிரதம் அப்படின்னு சொல்றது. அதாவது இந்த சங்கல்பத்தை சொல்லி ஒரு வேலையை செய்யும் பொழுது அதனுடைய பலனானது முழுமையாகவே கிடைத்து விடுகிறது அப்படிங்கிறதுக்காக. இதுல வெறும் மனசுக்குள்ளாவே சங்கல்பம் பண்ணிக்கிறதுங்கிறது மனோ சங்கல்பம். வாய் வழியாக அதனை சொல்வது என்பது வாய் வழியாக அதை வாக் சங்கல்பம் அப்படிங்கிற சொல்லுவா. அதனையே மந்திரபூர்வமாக சொல்லும் பொழுது, மந்திரோக்தமான ஒரு சங்கல்பம் செய்யும் பொழுது அது நிச்சயமாக முழுமையான பலனை தந்துவிடும் என்பதைத்தான் நம்முடைய மகர்ஷிகள் நமக்கு சொல்லி கொடுத்து விட்டு செய்து சென்றிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொன்னா, பூஜை செய்வதற்கு முன் சங்கல்பம் செய்வது ஏன் அப்படின்னு அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நம்மில் பலருக்கும் இந்த சந்தேகம் என்பது இருக்கலாம். ஒரு பூஜை பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா முதல்ல சங்கல்பம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றா இல்லையா? அது என்ன சங்கல்பம் அப்படின்னு சொன்னோம்னா, தெய்வத்தினுடைய சாட்சியாக ஒரு தீர்மானம் அல்லது ஒரு உறுதிமொழியை எடுக்கிறோம் அப்படிங்கிற வச்சுக்கலாம். இதை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதை யார் செய்ய போகிறது அப்படிங்கிறதையும் எதற்காக செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் பண்றோம் இல்லையா? இதைத்தான் தெரிவித்தல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த தீர்மானத்தை ஒரு உறுதிமொழியாகவே தெரிவிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி கூட புரிஞ்சுக்கலாம். இது இன்னும் அந்த சங்கல்பம் அப்படின்னு வரும்பொழுது எப்படி மந்திரம் சொல்லுவான்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்படி கையை வச்சுக்கோங்க, இடது கையை வச்சுக்கோங்க, இடது கையை வலது தொட மேல வச்சுக்கோங்க, அது மேல வலது கையை வச்சு மூடிக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்படி வச்சு வலது தொட மேல வச்சு மூடின்னு சொல்லுவா. எப்படி சொல்லுவா? மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு சில பேர் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பின்பற்றுவா, ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவா. எதற்காக இதனை சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா அப்படின்னு சொல்றா. அதாவது என்னால் செய்யப்பட்ட பாவங்கள் அனைத்தும் நீங்கி இறைவனினுடைய பிரீத்தியாக, அதாவது பரமேஸ்வர பிரீத்தியாகவும் அல்லது ஸ்ரீமன் நாராயணனுடைய பிரீத்தியாகவும் இந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல முக்கியமாக இடம்பெறக்கூடிய கருத்துக்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த காலத்திலே காலதேச வர்த்தமானத்தை அது அனுசரிக்கும். அது அப்படியே சொல்லும். காலதேச வர்த்தமானத்தை அது பற்றி பேசும். எப்படின்னு சொன்னா, இந்த ஊரிலே வசிக்கக்கூடிய நான் எப்படி சொல்லியிருப்பா? பாரத வருஷே பரதக்கண்டே அப்படின்லாம் சொல்லுவா தெரியுமா? ஜம்பூ தீவே பாரத வருஷே பரதக்கண்டே மேரோஹோ தட்சிணே பார்ஷ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானேனா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி, அதாவது நான் இந்த பாரத வருஷத்திலே வசிக்கிறேன் அப்படிங்கிற ஜம்பூ தீபத்திலே வசிக்கிறேன். ஜம்பூ தீபம்னு நாவலம் தீவுன்னு பேரு. இந்த ஜம்பூ தீபம், இந்த நாவலம் தீவிலே வசிக்கக்கூடிய, இந்த பாரத வருஷத்திலே பரதக்கண்டத்திலே வசிக்கக்கூடிய, மேரோஹோ தட்சிணே பார்ஷ்வே அப்படின்னு சொல்லிட்டு மேருமலைக்கு தெற்கே வசிக்கக்கூடிய நான் அப்படின்னு சொல்லி, நான்னா யாரு? என்னுடைய கோத்திரம் நட்சத்திரம் எல்லாம் பத்தி சொல்றது. இந்த கோத்திரத்தை சேர்ந்து இந்த நட்சத்திரம் இந்த ராசியிலே உதித்த நான், அப்புறம் என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு இவா பேரெல்லாம் சொல்லிட்டு, இந்த விஷயத்திற்காக அங்க விசேஷத்தகா என்ன விஷயம்? இப்ப நான் ஒரு கிரகப்பிரவேசம் பண்ண போறேன்னு சொன்னா, நூத்தன கிரகப்பிரவேச காலே அப்படின்னு சொல்லிட்டு மகா கணபதி பிரீத்தியர்த்தம், ஆதித்யாதி நவகிரக தேவதா பிரீத்தியர்த்தம், வாஸ்து நாராயண தேவதா பிரீத்தியர்த்தம் சொல்லி என்னென்ன தேவதைகளை எல்லாம் நான் ஆராதனை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தந்த தேவதைகளை எல்லாம் நீங்க ஆவாகனம் செய்து நான் அவர்களுக்கான அந்த பிரீத்தியை யாகத்தின் மூலமாகவும் அர்ச்சனைகளின் மூலமாகவும் நான் செய்து அவர்களை திருப்திப்படுத்துகிறேன் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா? இதை தெய்வத்தின் முன்னிலையால் பதிவு செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி கூட வச்சுக்கலாமே. இப்போ ஒரு டாக்டரை பார்க்க போறோம்னு வச்சுப்போம். டாக்டரை பார்க்க போனா முன்னாடி ரிசப்ஷன்ல ஒரு ஆள் உட்காந்துட்டு இருப்பா. உட்காந்து டோக்கன் போடுவா தெரியுமா? டோக்கன் போட்டு என்ன வா டக்கு டக்குன்னு பேர்லாம் எழுதி வயசெல்லாம் எழுதி வர்றா இல்லையா? அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக சொல்றேன். நான் ஒரு பூஜையை பண்ண போறேன்னு சொன்னா முதல்ல பதிவு பண்ணணும் இல்லையா? ஈவன் நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா கூட நீங்க அவுட் பேஷண்ட் வரும்போது ஓபி சீட்டு அப்படின்னு ஒன்று சொல்லுவா. அந்த ஓபி சீட்டு ஒரு நம்பர் எல்லாம் எழுதி கொடுத்து, இந்த நம்பர் இந்த ரூமுக்கு போங்க, அங்க ஒரு டாக்டர் இருப்பார், அவரை போய் பாருங்கன்னு சொல்றா இல்லையா? அங்க நம்ம போய் ஒரு ரிஜிஸ்டர் பண்றோம்ல, ஒரு பதிவு பண்றோம்ல. அந்த மாதிரிதான் ஒரு பூஜையை செய்வதற்கு முன்னால் ஒரு பதிவினை செய்கிறோம். அந்த இடத்திலே தெய்வத்தின் சாட்சியாக நான் இந்த வேலையை இப்பொழுது செய்ய போகிறேன்னு ஒரு பதிவு பண்றோம் இல்லையா? அதுதான் சங்கல்பம். அதுல பார்த்தோம்னா அந்த தேதியும் வந்துருது. தேதினா நம்ம இங்கிலீஷ் டேட்டை சொல்லலையே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இங்கிலீஷ் டேட்டுக்கு பத்தி தான் நமக்கான தேதி என்னன்னு சொன்னா, திதி என்பதுதான் தேதியாக மாறி இருக்கிறது. அந்நிய தேதியில என்ன திதி வருகிறதோ
அந்த திதி, அதாவது அந்த வருஷம், அந்த வருஷத்தினுடைய பெயரை சொல்லி விஸ்வாவசு நாம சம்வத்சரே, மீன மாசே, அதாவது பங்குனி மாசம்னா மீன மாசே, அதுல என்ன பக்ஷம் இது, சுக்ல பக்ஷே, பௌர்ணமாசியாம் வளர்பிறையிலே வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதி நாளன்று நான் என்ன, பௌர்ணமி திதி அப்படின்னு வந்தாலே அது வளர்பிறை பௌர்ணமின்னு 15வது திதின்னு அர்த்தம், 15வது தேதின்னு அர்த்தம். இந்த தேதியிலே நான் இதனை செய்யவிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டையும் அந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்றோம். அன்னைய திதி வார நட்சத்திர யோக கரணத்தை எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி இந்த நேரத்திலே இந்த பூஜையை இந்த பர்பஸ்க்காக நான் பண்றேன்னு பதிவு பண்ணும் பொழுது அதனுடைய பலனானது முழுமையாக கிடைத்து விடுமாம். நம்முடைய சாஸ்திரம் இதனை எப்படி வலியுறுத்தி சொல்கிறதுன்னு பார்த்தோம்னா, சங்கல்ப பூர்வகம் பலப்பிரதம் அப்படின்னு சொல்றது. அதாவது இந்த சங்கல்பத்தை சொல்லி ஒரு வேலையை செய்யும் பொழுது அதனுடைய பலனானது முழுமையாகவே கிடைத்து விடுகிறது அப்படிங்கிறதுக்காக. பகவானுக்கு தெரியும், சுவாமிக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன கொடுக்கணுங்கிறதெல்லாம் சுவாமிக்கு தெரியும். இருந்தாலும் அந்த இடத்திலே நம்முடைய சார்பாக நம்ம ஒரு கோரிக்கை மனு அப்படிங்கிறத வைக்கிறோம் இல்லையா, அந்த கோரிக்கை மனுதான் இந்த சங்கல்பம். இந்த வேலைக்காக இந்த விஷயத்தை விரும்பி, இந்த பலனை விரும்பி, இந்த வேண்டுதலை நான் இந்த இடத்திலே முன்வைக்கிறேன், அதற்காக இந்த பூஜையை செய்கிறேன், இந்த நேரத்திலே அது என்ன தேதி அப்படிங்கிறத சொல்லி இந்த ஊரிலே வசிக்கக்கூடிய இந்த கோத்திரத்தை சேர்ந்து இந்த பரம்பரையை சேர்ந்த நான் இந்த நேரத்தில் இந்த பூஜையை செய்கிறேன்னு அறிவிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதை ஒரு உறுதிமொழியாகவே, ஒரு மனதிலே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உறுதிமொழியாகவே அதனை சொல்லி இறைவனினுடைய சாட்சியாக நான் இந்த பணியை துவக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இறைவனையும் சாட்சியாக வைத்துக்கொண்டு ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி ஒரு பதிவினை செய்வதுதான் இந்த சங்கல்பம் என்பது. இதுல வெறும் மனசுக்குள்ளாவே சங்கல்பம் பண்ணிக்கிறதுங்கிறது மனோ சங்கல்பம், வாய் வழியாக அதனை சொல்வது என்பது வாய் மொழியாக வாக் சங்கல்பம் அப்படிங்கிற சொல்லுவா. அதனையே மந்திரபூர்வமாக சொல்லும் பொழுது, மந்திரோக்தமான ஒரு சங்கல்பம் செய்யும் பொழுது அது நிச்சயமாக முழுமையான பலனை தந்துவிடும் என்பதைத்தான் நம்முடைய மகர்ஷிகள் நமக்கு சொல்லி கொடுத்து விட்டு செய்து சென்றிருக்கிறார்கள். ஆக எந்த ஒரு பூஜையை செய்தாலும் முதல்ல சங்கல்பத்தை பண்ணி அந்த பூஜையை செய்யும் பொழுது அந்த பூஜையானது முழுமையான ஒரு நிறைவான பலனை தந்து விடுகிறது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.